எஸ்ஐஆர்ல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பில்லப் பண்றது ஈஸியா இருக்கு. மக்கள் வாராக பேனா எடுக்காக, இல்லைன்னா பக்கத்தாள்கிட்ட வாங்குறாங்க, கடை பில்லப் பண்றாங்க, கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதே விஷயத்த மக்கள்கிட்ட கேட்டு பிரச்சனையே இல்லையா, இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா போங்கன்னா மலமலன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய அப்பாவுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. இப்போ அவர் எங்கே 2022 முன்னாடி எங்கே ஓட்டு போட்டாரோ அந்த பூத்து அந்த டீட்டெயில்ஸை எங்கேயுமே எடுக்க முடியல. அப்பா செத்து ஆகி போச்சு, அவருக்கு வயசு 94. அவர் செத்து ஆகி போச்சு, ஒரு 20 வருஷம் ஆகி போச்சு. அவர் எந்த பூத்து ஓட்டு போட்டாரோ அந்த நம்பர் கேட்குறாங்க. அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட இதெல்லாம் சில விஷயம்லாம் இல்லாமல் போயிடுது. அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் கேட்டிருக்காங்க. வயதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது சொல்ல முடியல. அவங்க உறவின் முறைன்னு கேட்குறாங்க. எந்த உறவு போட, அப்பாவை போடவா இல்லை கணவனை போடவா? ஒரு மனைவிங்கிறவா இன்னொரு தொகுதியிலேருந்து வாக்கப்பட்ட பூமிக்கு வரும்போது திருநெல்வேலிக்கு வருவா. அப்போ அவங்க திருநெல்வேலி காட்ட முடியும். அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இல்லை, எதை காட்ட? சில பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வேற இடத்துக்கு போறப்ப அவங்களுக்கு சரியானபடி அந்த ஓட்டு எந்த இடத்துல போய் போடணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமா இருக்கும். என்னோட பழைய அட்ரஸ் 15 கிலோமீட்டர்ஸ் பேக் இருக்கு. அங்கேருந்து நான் அட்ரஸ் மாத்திட்டேன். அட்ரஸ் எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு வாக்காளர் அட்டையே எனக்கு வந்துருச்சு. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் வரலன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நான் அங்கதான் போய் நான் போட்டு வரணும். 4 பேர்கிட்ட அரசியல்கிட்ட பழகுது எனக்கே தெரியலன்னா மாமர மக்களுக்கு தெரியாது. அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். முகாமும் அமைச்சுமே சரி ஒரு வாட்டி 2 வாட்டி அலைஞ்சு பார்த்துட்டு சரியா டீட்டெயில் கிடைக்காம அவங்க வர மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் இது பாத்தீங்கன்னா பாதி ஓட்டு கேன்சல் ஆயிடும். அடுத்த மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கலாமாம்மா. அப்புறம் அவங்களா பார்த்து முடிவெடுத்தாதான் அது கரெக்டா தப்பான்னு அவங்க தான் முடிவெடுப்பாங்களாம்மா. நாங்க பண்ற அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது கரெக்டா தப்பான்னு கூட இப்போது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதை இன்னொன்னு கேட்டீங்கன்னா கொண்டு வராங்க பாருங்க படிவம், பாவம் அவங்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது. எங்க வீட்டுல மொத்தம் 5 பேர், ஒரு 2 பேருக்கு வராம இருக்கு. அது என்னன்னு தெரியல, எதுக்கு வரல, என்ன பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. அவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க, தயவுசெய்து நீங்களே கொஞ்சம் டீட்டெயில் பார்த்து சொல்லுங்க மேடம், எங்களுக்கு தெரியல மேடம், சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிராமத்துக்கு பார்த்தீங்களா, அவங்க எழுத படிக்க தெரியாது, பாவம். அவங்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும். அது முறையோட அதுக்கு ஒரு அதிகாரி போட்டு இவ்வளவு ரூபா செலவழிக்கிற கவர்மெண்ட் அதுக்கும் ஒரு ஆணை போட்டு எளிய அந்த பாரத்தை அந்த இடத்துல புள்ள பண்ணி கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்?